ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பேப்பர் சோல்ஸ் 1111. இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற புக் வைரமுத்து அவர்கள் எழுதின தண்ணீர் தேசம். இந்த புக் பொயட்ரி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாவல். வைரமுத்து அவர்கள் எழுதின ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் இது. இந்த நாவலில் கடல், தண்ணீர், உலகம் பற்றிய பல அறிவியல் உண்மைகளை கவிதை நடையில் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த கதையோட ஹீரோ கலைவண்ணன் ஒரு புரட்சிகரமான பத்திரிகை நிருபராக இருப்பான். ஹீரோயின் தமிழ் ரோஜா பணக்கார பொண்ணா, அவளுக்கு வேண்டி எல்லாம் அவளை தேடி வந்து கையில் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாள். ஹீரோக்கு கடல்னா இஷ்டம், ஹீரோயினுக்கு குடிநீர் குளிநீரை தவிர மீது எல்லா நீர் மேலேயும் பயம். கலைவண்ணனுக்கு கடலும் காதலியும் எப்பவும் சலிச்சதில்லை. தன் காதலிக்கு கடல் மேலே இருக்கக்கூடிய பயத்தை போக்குறதுக்கு ஒரு மீன்பிடி படகுல 4 மீனவர்களோட ஒரு சின்ன பயணத்துக்கு அவளை கூப்பிடுவான். பயந்து தான் படகுல ஏற மாட்டேன்னு குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற தன் காதலியை பூனைக்குட்டி மாதிரி படகுல தூக்கி விட்டு கலைவண்ணனும் ஏறிக்குவான். ஆனால் துரதிருஷ்டவசமாக படகோட என்ஜின் பழுதாகி நடுக்கடலில் படகு செத்து போகுது. இதில் இருந்து கடைசியாக இந்த 6 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இதோட மீதி கதை. நம்மளோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர வரைக்கும் தான், வந்துட்டா அதெல்லாம் காணாமல் போயிடும்ன்ற ஒரு ஆழமான கருத்தை வைரமுத்து அவர்கள் இங்கே நிலைநாட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல். நான் அடித்து சொல்லுவேன், இந்த புக் உங்களுக்கு திகிலான அனுபவத்தை கொடுக்கும். நீங்களும் படகுல ஏறி அவங்களோட பயணம் பண்ண உணர்வு நிச்சயம் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் தண்ணீர் தேசம் வாங்கி வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். நான் மீண்டும் உங்களை இன்னொரு புக்கோட வந்து சந்திக்கிறேன். until then bye.